மாபெரும் கப்பல் அட்லாண்டிக் கடல்ல பக்கத்துல எந்த ஒரு நிலப்பகுதியும் இல்லாம தன்னந்தனியா மிதந்துட்டு இருக்கு. அந்த கப்பல்ல போன யாருமே அந்த கப்பல்ல இல்ல. அந்த கப்பல்ல போனவங்க என்ன ஆனாங்க? அவங்கள இதுவரைக்கும் யாருமே பார்க்கலன்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேல இந்த கப்பல்ல என்ன ஆச்சுன்னு நிறையவே ரிசர்ச் நடக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய மக்கள் ஏன் சயின்டிஸ்டே பல ப்ரெடிக்ஷன்ஸ் தேரிஸ்னு இன்னுமே அதிகமா சொல்ல போனா இந்த கப்பல்ல பேய் இருக்கு, பெரிய மான்ஸ்டர் இருக்குன்னு பல மாயைகளை இந்த கப்பல் இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. அப்படி அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெளிவா பார்க்கலாம். அந்த கப்பலோட பேர் தான் த மேரி செலிஸ்ட். 1865 ஸ்காட்டியா கனடால தான் இந்த கப்பல் முழுக்க உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த கப்பல்ல கடல்ல இறக்கும்போது இந்த கப்பலுக்கு ஃபர்ஸ்ட் வச்ச பேர் தான் தி அமேசான். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கப்பலுக்கும் ஒரு அடமொழி இருக்கும். அந்த கப்பலை ஒரு ஆணாவோ இல்ல பெண்ணாவோ தான் பார்ப்பாங்க. அதே மாரி இந்த மாபெரும் கப்பலை ஒரு பெண்ணா தான் பார்த்தாங்க. என்னதான் இந்த கப்பல் ரொம்பவே சூப்பரா கடல் எல்லாம் இறங்கினாலும் இந்த கப்பல்ல ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அப்படி என்னெல்லாம் பார்த்தோம்னா இந்த கப்பலுடைய ஃபர்ஸ்ட் கேப்டன் நடுக்கடல்ல போயிட்டே இருக்கும்போது நிமோனியா சொல்லக்கூடிய ஒரு நோயால அந்த கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது இறக்குறாரு. நிமோனியானா லங்ஸ்ல ஒரு ப்ராப்ளம், அதாவது அது இன்ஃபெக்ஷன் ஆகோ இல்லைனா அந்த லங்ஸ் மூலியமா ஏதாச்சும் வரக்கூடிய நோயால அவர் இறந்துருக்கலாம்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து இந்த கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கும்போது நிறைய டைம் பாறைகள்ல மோதியும் அது மட்டும் இல்லாம அங்கங்க நடுக்கடலில் நின்று ரிப்பேரும் ஆகியிருக்கு. இதனாலேயே இந்த கப்பல் நிறைய டைம் இந்த கப்பல் ரெடி பண்ற இடத்துக்கே அகைன் வந்து அந்த கப்பல் எதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அந்த கப்பலை அங்க ரெடி பண்ணிட்டு போவோம். அப்படிதான் 1869 இந்த கப்பல் மறுபடியும் ரெடி பண்ண எடுத்துட்டு வரும்போது எல்லாருமே சேர்ந்து இந்த கப்பலுக்கு நம்ம வேற ஒரு பேர் வைக்கலாமே, அமேசான் பேர் வச்சிருக்கனாலதான் கப்பலுக்கு இவ்வளவு தப்பான விஷயங்கள் நடக்குதோ, நம்ம பேரை மாத்தோன்னு அப்பதான் 1869 அந்த கப்பலுக்கு அமேசான் பேர்ல இருந்து த மேரி செலிஸ்ட்னு பேரை மாத்துறாங்க. என்னதான் இதான் பேரை மாத்தி இருந்தாலும் இந்த கப்பலுக்குன்னு மக்களால வச்ச பேர் தான் த அன்லக்கி. என்னதான் இந்த கப்பல்ல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் இந்த கப்பலுக்கு நிறையவே கெப்பாபிலிட்டியும் வந்துச்சு. இந்த கப்பலால 282 டன் பொருட்களை ஒரே நேரத்துல ஏற்றுமதியும் இறக்குமதியும் பண்ண முடியும். அப்படிதான் ஒரு நாள் இந்த கப்பல்ல சில பொருட்களை எடுத்துட்டு போலான்னு கேப்டன் பெஞ்சமின் பிரிக்ஸ் இந்த கப்பலை விட்டு ரெடியாகிறாரு. இவர் கூடிய அவரோட ஒய்ஃப் அவங்களுடைய 2 வயசு பொண்ணான சோஃபியாவும் இந்த கப்பல்ல ஏறுறாங்க. இவங்க ஃபேமிலியா போலான்னு நினைச்சுதான் இந்த கப்பல்ல போனாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட சேர்த்து ஒரு 7 பேரும் இந்த கப்பல்ல ஹெல்பர்ஸா உள்ள வராங்க. அந்த 7 பேரையும் பக்காவா இந்த கப்பலுக்கு இவங்க தான் கரெக்டா இருப்பாங்க, இவங்க தான் கரெக்டான வேலையெல்லாம் செய்வாங்கன்னு அப்படி பார்த்து செலக்ட் பண்ணி அந்த 7 பேரையும் கப்பல்ல ஏத்துறாங்க. அப்படி ஏத்திட்டு இந்த கப்பல் புறப்படுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிட்டு நவம்பர் 7, 1872 நியூயார்க்ல இருந்து இத்தாலியில இருக்கக்கூடிய ஜெனியாவுக்கு அந்த கப்பல் புறப்பட ஆரம்பிக்குது. இந்த கப்பல்ல 1701 கண்டெய்னர்ஸ் இந்த கப்பலை ஏத்தி அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த கண்டெய்னர்ஸ் அப்படி என்ன இருந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய ஆல்கோஹாலை தான் அந்த கண்டெய்னர்ஸ்ல அடைச்சி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி நியூயார்க்ல இருந்து புறப்பட்ட இந்த கப்பல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம இருந்துச்சு. இந்த கப்பல் எங்க போச்சு, ஏன் வரதுக்கு இன்னும் லேட் ஆகுது, கரெக்டா தான் போயிட்டு இருக்காங்களான்னு அப்படி நிறைய கொஸ்டின்களை அந்த கப்பலை நோக்கி வர ஆரம்பிச்சது. அப்படிதான் ஒரு மாசம் கழிச்சு டிசம்பர் 5, 1872 பிரிட்டிஷ் கப்பலான பிரிக் டை கிராக்கியா சொல்லக்கூடிய ஒரு கப்பல் மேரி செலஸ்ட்ல இருக்கக்கூடிய கப்பல் சைட்ல போயிட்டு இருக்கு. அந்த கப்பல் தூரமா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அங்கிருந்து பார்க்கும்போது இந்த கப்பல் ஒரு மாதிரி ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியும் அது மட்டும் இல்லாம அங்கேயும் இங்கேயும் ஒரு ப்ராப்பரான டைரக்ஷன்ல போகாம ஆடிட்டு இருக்கிறத பிரிட்டிஷ் கப்பலுடைய கேப்டனான டேவிட் மோரோஸ் பார்த்துட்டு இருக்காரு. இதுல என்ன ஒரு கோஇன்சிடென்ட்னா இந்த டேவிட் மோரோஸும் மேரி செலஸ்ட்ல ஓட்டின கேப்டனான பெஞ்சமின் பிரிக்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லப்படுது. டேவிட் மோரோஸ்க்கு அந்த கப்பல் ஒரே இடத்துல ஆடிட்டே இருக்கு, அங்க ஏதோ தப்பா இருக்குன்னு டவுட் வர ஆரம்பிக்குது. அதனால அந்த பிரிட்டிஷ் கப்பல் மேரி செலஸ்டல் எங்க இருக்கோ அதை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொஞ்ச நேரம் அவங்க டிராவல் பண்ணி மேரி செலஸ்டல் கிட்ட வந்த உடனே அந்த கப்பலுக்கு ஏத்த மாதிரி சைட்ல வந்து நிக்கிறாங்க. சைட்ல வந்து ஒட்டி நின்னதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கப்பல்ல இருந்தவங்க கொஞ்சம் பேர் மேரி செலஸ்டுக்கு எகிரி குதிச்சு உள்ள வராங்க. இந்த கப்பல்ல எகிரி குதிச்சு யாராச்சும் இருக்காங்களான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவங்க இதெல்லாம் பாக்குறாங்க. அந்த கப்பல் மயான அமைதியா இருக்கு. அந்த கப்பல்ல யாருமே இல்ல. அந்த கேப்டனோ இல்ல 7 பேர் உதவி பண்ண வந்தவங்களோ யாருமே இல்லாம அந்த கப்பல் தன்னந்தனியா நடுக்கடல்ல இருந்துச்சு. அந்த கப்பல் எதனாச்சும் உடஞ்சிருக்கு இல்லைன்னா எதனாச்சும் ப்ராப்ளம் மாதிரி இருக்கான்னு பார்த்தா அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அந்த கப்பல் எந்த இடத்தையும் உடஞ்சும் போயில. நல்ல ஒரு கண்டிஷன்ல அந்த கப்பல் இப்ப யாராச்சும் வாங்கினா கூட சூப்பரா போற மாதிரி தான் அந்த கப்பல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எதனாச்சும் கொள்ளை நடந்திருக்கும் தேடும் போது அப்படி எந்த ஒரு சாட்சியும் இல்ல அங்க கொள்ளை நடந்திருக்குன்னு. ஏன்னா எல்லா பொருட்களும் அப்படியே எங்க இருந்துச்சோ அங்கேயே தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கப்பல்ல வேல்யூபிளான பொருட்களும் இருந்துச்சு. அந்த வேல்யூபிளான பொருட்களும் அங்கே தான்
இருந்துச்சு, யாருமே எடுக்கல. அந்த கப்பல்ல இருந்து காணாம போன ஒரே விஷயம் என்னன்னா, அந்த கப்பல்ல லைஃப் போட்ஸ் இருந்துச்சு. அந்த லைஃப் போட்ஸ்ல ஒரு லைஃப் போட் மட்டும் அந்த கப்பல்ல இருந்து காணாம போயிட்டு இருக்குன்னு தெரிய வருது. அதை தொடர்ந்து கேப்டன் டேவிட் மோரோஸ் மேரி செலஸ்ட்ல இருக்கக்கூடிய கேப்டன் ரூமுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய லாகுல போய் செக் பண்றாரு. லாக்னா அந்த கப்பல் எங்க இருக்கு, எவ்வளவு தூரம் கடந்திருக்குன்னு ஒரு நோட்ல எழுதி தேடுவாங்க. அந்த நோட்ல தான் இவங்க லாஸ்டா எப்ப எழுதிருக்காங்க பார்க்கும்போது, அந்த கப்பல்ல போன கேப்டன் 9 நாளைக்கு முன்னாடி தான் இந்த கப்பல்ல நாங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் நோட் பண்ணிருக்காரு. அப்போ 9 நாளா இவங்க இந்த கப்பல்ல இருந்து காணாம போயிருக்காங்கன்னு ரொம்பவே கிளியரா தெரிய வருது. இந்த கப்பல்ல போனவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப நாளா தெரியாத காரணத்தினால நிறைய தியரிஸும் ஸ்பெகுலேஷனும் இந்த கப்பல் மேல வர ஆரம்பிச்சது. அதுல ஃபர்ஸ்ட் வந்த தியரி தான் இயற்கை சீற்றங்களால இந்த கப்பலுக்கு எதனாச்சும் ஆகிருக்கும்னு சொல்லப்பட்டுச்சு. அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கப்பல் பக்கத்துல எதனாச்சும் புயல் மழை வந்திருக்கும், இதனால இந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாருமே பயந்து உடனே இந்த கப்பல்ல இருந்து தப்பிச்சு போன ஒரு லைஃப் போட்ல ஏறி அங்க இருந்து தப்பிச்சிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா அதே சயின்டிஸ்ட் இப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, அந்த கப்பல்ல எல்லாமே நல்லா இருந்துச்சு, எந்த ஒரு டேமேஜும் ஆகல. அது மட்டும் இல்லாம அந்த கப்பல்ல இருந்த அந்த கண்டெய்னர்ஸும் ரொம்பவே காஞ்சி போய் தான் இருந்துச்சு. மழை பெஞ்சா அந்த கட்டைகள்லாம் ஊறி போய் ஈரமா இருக்கும்ல, அது மாரிலாம் ஈரமா இல்லாம நல்லாவே காஞ்சி போய் தான் இருந்துச்சு. அதனாலேயே இந்த ஒரு தேரியும் ஒண்ணு நடந்திருக்கலாம், இல்ல நடக்காம இருக்கலாம். ஆனா இது நடக்காம இருக்கிறது தான் அதிகமான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. இது தொடர்ந்து ரெண்டாவது தேரி என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, ஆல்கஹால் வெடிச்சிருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. இது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1700 கண்டெய்னர்ஸ்ல ஆல்கஹால் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த கண்டெய்னர்ஸ்ல எதனாச்சும் ஒரு கண்டெய்னர்ஸ் லீக் ஆகியிருக்கலாம். அந்த லீக் ஆன கண்டெய்னர்ல ஈஸியா நெருப்பு பத்திக்கும். அதனால பயந்து போய் இப்போதைக்கு நம்ம ஒரு லைஃப் போட்ல கப்பலை விட்டு தள்ளி இருக்கலாம்னு இறங்கி போயிருப்பாங்க. அப்படிதான் இவங்க எல்லாருமே மிஸ் ஆயிருப்பாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அவங்களால லைஃப் போட்ல இறங்கி கொஞ்சம் தூரம் போய் வெயிட் பண்ணாலும் ஏன் அவங்களால அங்கே இருக்க முடியல? அந்த கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய ஆல்கஹாலோட பவரும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் அந்த கப்பல்ல ஏறி இருக்கலாமே, ஏன் அந்த கப்பல் பக்கத்துலயே இல்லாம வேற எங்க போயிருக்காங்கன்னு இந்த தேரியில கொஸ்டின் பண்ணாங்க. அதுக்கும் ப்ராப்பரான ஆன்சர் இல்லாதனால அந்த தேரியும் கொஸ்டின் மார்க்கா மட்டும்தான் இருக்கு. இது தொடர்ந்து மூணாவது தேரியா இந்த கப்பலை கடல் கொள்ளையர்கள் எதனாச்சும் பண்ணி இருக்கலாமான்னு இன்னொரு தேரி வர ஆரம்பிச்சது. கடல்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னா கடல் கொள்ளையர்கள் வராம எப்படி இருக்க முடியும்? அதனாலேயே இந்த கப்பல்ல ஒருவேளை கடல் கொள்ளையர்கள் தான் இந்த வேலையை நிறைய மக்களும் ரிசர்ச்சர்ஸும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா கடற்கொள்ளையர்கள் தான் வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்கன்னா அந்த கப்பல்ல இருந்த வேல்யூபிளான பொருட்கள் எதுவுமே தேடப்படல. அப்போ கடற்கொள்ளையர்கள் எதுக்காக இதுக்குள்ள வந்திருப்பாங்க? இவங்க வந்திருந்தா எதனாச்சும் எடுத்துட்டு போயிருக்கணும். அப்படி இந்த கப்பல்ல இருந்து எதுவுமே எடுத்துட்டு போல, ஒரே ஒரு லைஃப் போட்டை தவிர ஒரு லைஃப் போட் மட்டும் தான் இந்த கப்பல்ல இருந்து மிஸ் ஆயிருக்கு. அதனால இந்த விஷயத்துல கடற்கொள்ளையர்கள் சம்மந்தப்பட்டு இருக்க மாட்டாங்கன்னு நிறைய பேரால நிராகரிக்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து தான் ரொம்பவே சூப்பரான தேரிஸும் உள்ள வர ஆரம்பிக்குது. அதுதான் பேயால இந்த கப்பலுக்கு எதுவும் ஆயிடுச்சு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது ஏன்னா இந்த கப்பலோட ஃபர்ஸ்ட் கேப்டன் நிமோனியா சொல்லக்கூடிய நோயால அந்த கப்பலே தான் இருந்தாரு. அந்த கப்பல்ல தான் அவரோட ஆவியும் இருக்கு. அவர் தான் இந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாரையும் ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அந்த காலகட்டத்துல நிறைய மக்கள் இதுதான் உண்மையா இருக்கும்னு நம்பவும் ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இது தொடர்ந்து இந்த கப்பல்ல ஏதாச்சும் கடல்ல இருக்கக்கூடிய மான்ஸ்டர் தான் ஏதோ பண்ணிருக்கு. ஆக்டோபஸ் மாதிரியான ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டர் இந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே பிடிச்சிட்டு கடலுக்குள்ள போயிடுச்சு. ஆனா அந்த கப்பல்ல மட்டும் இந்த ஆக்டோபஸ் எதுவுமே பண்ணல. அதனால தான் அந்த கப்பல்ல இருந்தவங்க எங்க இருக்காங்க, எங்க போனாங்கன்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் பேரு சரி இப்படி சொல்றீங்களே, இதுக்கு எதனாச்சும் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கும்போது ஆப்போசிட்ல இருந்தவங்களால எதுவுமே சொல்ல முடியல. இதை தொடர்ந்து 5வது தேரியும் வர ஆரம்பிக்குது. இந்த தேரி தான் இதுதான் மேக்ஸிமம் நடந்திருக்கும்னு இந்த கப்பல்லாம் ரெடி பண்ணவும் இந்த கப்பல் பத்தி ஆராய்ச்சி பண்ணவும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுதான் ஹியூமன் எரர். இந்த கப்பலை ஓட்டிட்டு போனவங்க எதனாச்சும் கப்பல் ஓட்டிட்டு போயிருக்கும் போது தப்பு பண்ணியிருப்பாங்க, சரியா ஓட்டாம இல்லைன்னா அதுமாதிரி ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் அந்த கப்பலுக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மோசமான வெதரும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாருமே அங்கிருந்து எகிரி குதிச்சு லைஃப் போட்ல தப்பிச்சு போயிடலாம் நினைச்சிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அந்த கப்பல் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அடிமட்டத்துல போய் பார்த்தோம்னா அந்த கப்பலுக்கு கொஞ்ச தூரம் தண்ணியால ரொம்ப இருக்கு. அந்த தண்ணி யூஸ்வலா கப்பல்ல போகும்போது அந்த மேரி செலஸ்டியல் கப்பல்ல இருக்கும்னு சொல்லப்படுது. இதை பார்த்து அந்த 10 பேருமே ஐயோ இந்த கப்பல் முழுக போகுதுன்னு நினைச்சிட்டு அங்கிருந்து உடனே எல்லாரும் வெளியே வந்து லைஃப் போட்ல தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. இந்த ஒரு தேரி தான் நிறைய பேரால இதுதான் உண்மையா இருக்கும்னு நம்பப்பட்டுச்சு. ஆனா இதுல எந்த ஒரு தேரியும் இதுதான் கண்டிப்பா நடந்திருக்கும்னு யாருமே சொல்லவும் இல்லை. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் தெரியவும் இல்லை. என்னதான் இந்த கப்பல் மேல எவ்வளவு தியரிஸும் எவ்வளவு ப்ராப்ளமும் இருந்தாலும் இந்த கப்பலை கண்டுபிடிச்சவங்க உடனே கப்பலை நிலப்பரப்புக்கும் கொண்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறத விட்டு இந்த கப்பல் எனக்கு தான் சொந்தம், இந்த கப்பலை நான் தான் எடுத்துட்டு வந்தேன்னு பிரிட்டிஷ் கேப்டனான டேவிட் மோரோஸ் இந்த கப்பலை நான் தான் கண்டுபிடிச்சேன், இந்த கப்பல் எனக்கு தான் சொந்தம்னு பேரம் பேச ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஏலத்துக்கு விட்டு இந்த கப்பலையும் வித்துடுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த கப்பல்ல போன 10 பேருக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் தெரியப்படல. அப்படி அந்த கப்பல்ல போனவங்களுக்கு என்னதான் ஆகியிருக்கும்? எதனாச்சும் இயற்கை சீற்றனால அவங்க கடல்ல வந்து இறந்துருப்பாங்களா? என்ன ஆயிருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பேங்க் வீடியோல பார்க்கலாம்.